அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி ஐடி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து என்கிட்ட கிடையாது. அதனால பிரைவேட் ஆப், அதாவது பிரைவேட் ஆப்னா நெறையா பிரைவேட் ஆப் இருக்கு. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பிரைவேட் ஆப்ல வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசி ஐடி கண்டிப்பா தேவையா? அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் கண்டிப்பா தேவைன்னு தான் சொன்னேன். ஆனா தேவைன்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு வந்து அது எப்படி தேவை? அது ஒரு பிரைவேட் ஐடி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. நான் உங்களுக்கு வந்து ப்ரூஃப வந்து காமிச்சிடுறேன். ப்ரூஃப காமிச்சு உங்களுக்கு வந்து சொன்னா தான் உங்களுக்கு புரியுது. அடுத்து இந்த ப்ரூஃப பார்த்துட்டு நீங்க தேவையா இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப். இந்த கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்ல வந்து ஐஆர்சிடிசி ஐடி கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத உங்களை வந்து இப்போ வந்து நான் காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருவனந்தபுரம், எம்ஜிஆர், சென்னை சென்ட்ரல் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் வந்து சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறையா ட்ரெயின் டிஸ்ப்ளே ஆகுது. இதில் ஏதாவது ஒரு ட்ரெயினை நான் வந்து கிளிக் பண்ணி புக் பண்ண நினைக்கிறேன். இதில் இந்த ட்ரெயினை டிவிசி எம்ஏஎஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸை கிளிக் பண்ணி புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். புக் நவ் கொடுக்கும்போது பேசஞ்சர் டீட்டெயில் கேட்குது. அதில் பேர் மேலா ஃபீமேலா எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அப்டேட் பேசஞ்சர் கொடுத்துட்டு கீழே மொபைல் நம்பர்லாம் டைப் பண்ணக்கூடியதுக்கு முன்னாடி இதில் கேட்குது பாருங்க, யுவர் ஐஆர்சிடிசி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்குது. இதில் நான் ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். இந்த ஐடி நம்ம கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் போகும். இல்லைனா ஐஆர்சிடிசி ஐடியை என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும். சரி, அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். இக்ஸிகோ ட்ரெயின்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இந்த இக்ஸிகோ ட்ரெயின் அப்ளிகேஷனை வந்து உள்ளே போயிட்டு நான் வந்து அதுலேயும் உங்களுக்கு சர்ச் பண்ணி வந்து உங்களுக்கு புக்கிங் பண்ண ஆப்ஷனை காமிக்கிறேன். இப்போ வந்து நாகர்கோவில் டு சென்னை எக்மோர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிவிட்டு சர்ச் ட்ரெயின் கொடுக்கும்போது நிறையா ட்ரெயின் வருது. இதில் என்சிஜே எம்எஸ் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு புக் நவ் கொடுக்குறேன் நான். அதில் வந்து பேசஞ்சர் டீட்டெயிலாக ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து புக் ப்ரொசீட் டு புக் கொடுக்கும்போது என்ன கேட்குதுன்னு நீங்களே பார்த்துருங்க. ஐஆர்சிடிசி ஐடியை டைப் பண்ண சொல்லுது. அப்போது எல்லா ப்ரைவேட் அப்ளிகேஷனுக்கும் ஐஆர்சிடிசி ஐடி இருந்தால் மட்டும்தான் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிகிறது. ஐஆர்சிடிசி ஐடி மொபைல் மூலமாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் பார்த்துக்கிட்டு ஐஆர்சிடிசி ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் ரயில் யாத்திரி, ஓகேவா? இப்போ நான் வந்து 2 அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் டிக்கெட்டு வர இக்ஸிகோ ட்ரெயின்ஸ், இப்போ சொல்ல போகிறது ரயில் யாத்திரி. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஐஆர்சிடிசி ஐடி இல்லாமல் புக் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஒரு ஐஆர்சிடிசி ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.